அந்த சாரியை ஸ்மெல் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அப்பவே தெரியும் பியோர் இல்லை அப்படின்ட்டு. ஹாய், நம்ம ஒரு சாரி ப்ரீப்ளீட் பண்றோம்னா அதுக்கு சில விஷயங்கள் நம்ம அதுக்கு பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் ஒரு சாரியில எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாரிய அவங்க மடிச்சு வைக்கும்போது மடிச்சு வைக்கிறதோட தடம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி தடங்கள் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டீம் அயர்ன் பண்ணணும். அதில் கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி, இப்போ நம்ம அயர்ன் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே அதில் அந்த லைனுக்கு நேராக ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீம் அயர்ன் பண்ணீங்கன்னா அந்த டியூவல் சைட் பண்ணணும், சிங்கிள் சைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் வந்து டியூவல் சைடு வந்து ஸ்டீம் அயர்ன் பண்ணி ஆகணும். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். பர்டிகுலர்லி நீங்கள் எல்லா கம்ப்ளீட் சாரியை நீங்கள் சில பேர் ரோல் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் அவ்வளவு தேவை இல்லை எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா. பட் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா, நம்ம சென்டர் பிளேட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கிற போர்ஷனும், அப்புறம் நம்ம செஸ்ட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிற போர்ஷன், இந்த 2 போர்ஷனும் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டண்ட்டாக அந்த ரிங்கிள் ஃப்ரீயாக நம்ம அயர்ன் பண்ணணும். அந்த ஃபோல்டிங் எல்லாம் மறையிறது மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாரி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். நம்ம சாரியை ஃபஸ்ட்டே எடுத்து அயர்ன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஹீட் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். அந்த ஹீட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். நாங்கள் பொட்டிக்னால மோஸ்ட்லி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் எங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அதே சாரி தான் மோஸ்ட்லி ப்ரீப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால நாங்கள் எந்த மாதிரி பண்ணுவோம்னா, அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கட் பீசஸ் இருக்கும். ஸோ அந்த சாரியிலேருந்து எடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கட் பீசஸ் இருக்கும். ஸோ அந்த கட் பீசஸில் வச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹீட்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு வேணா இப்போ நம்ம அயர்ன் பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஸோ அது ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மினிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மினிமம் சிந்தட்டிக்ஸ், சில்க், அப்புறம் காட்டன், லினன் அப்படின்றது மாதிரி போகும். ஸோ அந்த மினிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ சில்க் சாரி எடுத்துட்டீங்கன்னா, சில்க்ல வந்து பாலிஸ்டர் சில்க் தான் மோஸ்ட்லி இப்போ ஆன் ட்ரெண்ட்ல என்ன சொல்றதுன்னா, லைக் லெஸ் தேன் ஒரு 2K அந்த பட்ஜெட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாமே அந்த மாதிரி சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. பட் காஞ்சிபுரம் அதுக்கு நம்ம வேற மாடல், ஆக்சுவலி பாலிஸ்டர் சில்க் சாரிக்கு ஒரு மாடல் நம்ம பண்ணி ஆகணும். காஞ்சிபுரம் சாரீஸ் அண்ட் பனாரசி அதுக்கு எல்லாமே இன்னொரு மெத்தட்ல நம்ம பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ அது பியோர் சில்கா இல்லையா அப்படின்றத நீங்க பார்த்துட்டு தான் உங்களோட ஹீட் எவ்வளவு நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது முடிவு பண்ணணும். ஏன்னா பியோர் சில்க் சாரீஸுக்கு வந்து கொஞ்சம் தாங்கும் ஹீட்டு. பட் வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் சாரீஸ் லைக் பாலிஸ்டர் சில்க் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட்டு தாங்காது. ஸோ அதை செக் பண்றதுக்கு தான் நம்ம கட் பீஸ்ல வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து பொட்டிக்ல பார்த்துருக்கோம், சில பேர் வந்து சில்க் சாரீஸ்னே கொண்டு வருவாங்க, ப்ரைசிங் எல்லாம் ஹையா இருக்கும், லைக் 15,000 மேல இருக்கும். லைக் அது வந்து காஞ்சிபுரம் அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் காஞ்சிபுரம். சில இதுல ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சாரீஸ் வாங்கும்போது சில்க் மார்க் பார்த்து வாங்குறது பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இது ஆகாம இருக்க. ஸோ மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு அது நாலேஜ் இருக்காது. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இதில் வாங்கிடுவாங்க சாரீஸை. ஸோ அப்படி இருக்கிற சாரீஸில் 2 விதமாக நீங்கள் இது பண்ணலாம். ஒரு ஸ்மெல் டெஸ்ட் பார்க்கலாம். ஸ்மெல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாரியை ஸ்மெல் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அப்போவே தெரியும் இது வந்து ஆக்சுவலி வந்து பியோர் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அகைன் நீங்கள் பியோர் சில்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பியோர் சில்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்காது ஆக்சுவலி. சில்கோட த்ரெட்டும் மெட்டாலிக் த்ரெட்டும் 2 மிக்ஸ் ஆகி அதை பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பியோரா இல்லையா அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதோட கான்செப்ட். ஸோ இன்னொன்று, நான் அந்த கட் பீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கட் பீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். பேன் பண்ணும்போது வந்து ஒரு ஹேர் எரியும் போது எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி தான் பியோர் சில்கோட ஸ்மெல் வரும். ஆனால் சிந்தட்டிக்ஸ் வந்து அப்படி இருக்காது, ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும் அண்ட் அது வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அதை கெஸ் பண்ணிக்கலாம். பியோர் சில்க்கு, காட்டன் இதெல்லாமே எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு தாங்கும், லினன் பயங்கரமாக தாங்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கட் பீஸில் நீங்கள் கொடுக்கும்போது அது உருகுச்சுனாலோ இல்லை ஃபேப்ரிக் ஷ்ரிங்க் ஆச்சுனாலோ நீங்கள் சிந்தட்டிக்ஸில் வச்சு பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டாலரபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்க் போகலாம். இல்லை சில்க்லேயே டாலரபுளாக இருக்குது, சில்க்லேயே இன்னும் டாலரபுளாக இருக்குது, கொஞ்சம் காட்டன் மிக்ஸ் ஏதோ வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விதமாக நீங்கள் வந்து ஹீட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ்ட் ஹீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ப்ளீடிங்கோட ஃபுல் கோர்ஸ் ஆன்லைனில் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 249 பே பண்ணி எங்களோட ஃபுல் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.